ஜீவா டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய செயலாளர் தோழர் பொன்னையன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த விவசாயிகள் மசோதா, அந்த திருத்த சட்டங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா விவசாயிகளையும் தான் பாதிக்குது. ஆனால் பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் மட்டும் வீரியமாக போராடுறாங்க. இதற்கான அடிப்படை காரணம் என்ன தோழர்? ஏன்னா இந்தியா முழுக்க விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பெரிய அளவில் போராடாத பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அந்த மாநில மக்கள், அந்த மாநில விவசாயிகள் மட்டும் போராட்டத்தை வீரியமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன? அதோட அடிப்படை என்ன தோழர்? ஜீவா டுடே ஊடகத்தின் மூலமாக இன்றைக்கு நாட்டு மக்களை சந்தித்து டெல்லி எல்லையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்திய விவசாயிகளின் போராட்டம் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் SKM சம்யுக்த கிசான் மோர்ச்சா ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்று இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்துகிற அமைப்பின் தமிழ்நாட்டு குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர் ஒருவராகவும் உங்களோடு பேசுகிறேன். நீங்களே தெரிவித்தீர்கள், இந்த போராட்டம் ஏறக்குறை 13 மாத காலம் உலகையே குலுக்கியது. இது உலகை குலுக்கிய உழவர்களின் போராட்டம் என்று வரலாற்று ஆய்வாளர்களால் வரையறுக்கப்பட்ட ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் நாங்கள் போட்ட சட்டத்தில் மாட்டோம் என்று ஆணவத்தோடு திமிரோடு பேசிய டெல்லி அரசு அடிபணிந்து சட்டத்தை மாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அதற்கான சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார்கள். ஆனால் அதற்கு பிறகு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் வெறும் சட்டம் பற்றி மட்டுமல்ல, அந்த சட்டம் கொண்டு வந்ததே விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுப்பதை உறுதி செய்யாமல் இருப்பதற்காக சதி செய்ய கொண்டு வந்த சட்டம். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை ஒழித்து கட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். எனவே அந்த சட்டத்தை திரும்ப பெறுவதோடு அந்த பிரச்சனை தீர்ந்து விடவில்லை. நீங்கள் தொடக்கத்திலேயே கேட்டீர்கள், ஏன் இது வடபுலத்திலே மிக உக்கிரமாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் சாப்பிடுகிற உணவுப் பொருட்கள், இந்திய மக்கள் பெரும்பான்மையான உணவுப் பொருளாக கொள்ளுவதில் அரிசியும் கோதுமையும் தான் இருக்கிறது. இது பஞ்சாபில், ஹரியானாவில், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில், சத்தீஸ்கர் உட்பட இந்த வட்டகையில் தான் மிக அதிகமாக விளைகிறது. இன்னும் சரியாக சொன்னால் பஞ்சாப், ஹரியானாவில் மட்டும் அந்த வேளாண் பெருமக்களின் மொத்த உற்பத்தியில் இந்த 2 உணவு தானியங்களும் 60 விழுக்காடு அளவுக்கு பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது. அரசு விலை நிர்ணயத்தால் தான் அவர்கள் லாபகரமான விலை பெற்று தொடர்ந்து அந்த வேளாண்மையை செய்ய முடியும் என்ற நெருக்கடியில் இருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த போராட்டத்தின் குவிமையமாக இருக்கிற உத்தரப்பிரதேசம், மேற்கு உத்தரப்பிரதேசம், அங்கு அதிகமான கரும்பு ஆலைகள் இருக்கிறது. கரும்பு பாக்கியை பொறுத்த வரைக்கும் இன்றைய கணக்குப்படி, இன்று அகில இந்திய விவசாய சங்கத்தின் தலைவர் ஒருவர் அறிவித்திருக்கிறார், ஏடுகளிலே வந்திருக்கிறது 5800 கோடியை நிலுவையாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கரும்பு உற்பத்தி செலவு 4000 ரூபாய்க்கு மேல் ஆகிறது. இவர்கள் 3500 கூட விலை கொடுப்பதில்லை. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதனால் இந்த போராட்டம் ஏதோ அங்கே நடக்கிற போராட்டம் அல்ல, எல்லா விவசாயிகளும் இதை ஆதரிக்கிறார்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற RSS சார்ந்த அல்லது பிஜேபியில இருந்து பேச வருகிற ஊடகவியத்திலே பேச வருகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இது வடநாட்டிலே தான் போராட்டம். அது முட்டாள்களின் கூற்று. தமிழ்நாட்டிலே அங்கே எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முடிவும் 2 ஆண்டு காலம் இங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. விவசாயிகள் 2 ஆண்டு காலம் அமைதியாக இருக்கவில்லை. ஒவ்வொரு நகர்வாக இந்த போராட்டத்தை சூடுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். இது தேர்தல் நேரம். அரசியலில் இவர்கள் ஒரு காயை நகர்த்தினார்கள். RSS செயல் திட்டம் ராமர் கோயிலை வேலையை முடிக்காமலே செய்ததாக சொல்லி ஒரு நாட்டினுடைய பிரதமர் பூசாரியை போல போய் நாடு முழுவதும் சுற்றி புனித நீரை எல்லாம் எடுத்து வந்து அங்கே போய் ஒரு கோயிலை திறப்பதாக நாடகம் நடத்தி நாட்டிலே கோயில் திறப்பதை யாரும் எதிர்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் வடபுலத்தில் இருக்கிற பல விவசாயிகள் ராம பக்தர்கள் தான். ஆனால்
ஒரு கோயில் திறப்பதனாலே ஒரு நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று ஏமாற்றுவது மயக்க மருந்து கொடுக்கிற வேலை என்பதை டெல்லியிலே வெடித்திருக்கிற போராட்டம் காட்டிவிட்டது. அந்த போராட்டத்திலே கூட ஒரு சிறு முரண்பாட்டை உருவாக்கி விவசாயிகளை இரண்டாக்கி குளிர்காயுவதற்கு இந்த அரசு சதி செய்தது. குறிப்பாக எஸ்கேஎம் என்பது எஸ்கேஎம் நான் பொலிட்டிக்கல், அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டு அதிலே இருக்கிற சங்கங்கள் எப்படியாவது பிஜேபி அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்றுதான் இந்த பிப்ரவரி 16 அகில இந்திய போராட்டம் அறிவிக்கப்பட்ட நேரத்திலே 13ஆம் தேதியாக ஒரு போராட்டத்தை பிஜேபி தூண்டுதலாக அறிவித்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் களத்திலே இருக்கிற விவசாயிகள் எஸ்கேஎம் நான் பொலிட்டிக்கலா எஸ்கேஎம்ஆ என்றெல்லாம் பார்க்கவில்லை. போராட்ட அறிவிப்பு வந்தவுடன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2020 எப்படி 6 மாத காலத்துக்கான உணவுப் பொருள்களோடு அந்த கட்டுமானங்களோடு டிராக்டரையே வீடாக்கி கொண்டு வந்தாங்களோ அதே போல கிளர்ந்தெழுந்து வந்து விட்டார்கள். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன், வடபுலத்தில் ஒரு போர் மரபு கொண்ட சமூகம் உழவர் சமூகம். நாம் கண்ணிலே பார்க்கிறோம், ரப்பர் குண்டுகளாலே முதுகுகள் துளைக்கப்பட்ட பிறகும் அந்த விவசாயி தன்னுடைய முதுகை காட்டி சல்லடை போல் துளைத்த முதுகை காட்டி நின்று போராடி கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் 23 வயது கொண்ட கப்ரான் சிங் தலையிலே ரப்பர் குண்டு வாய்ந்து கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டதை விட கொடுமை, 3 விவசாயிகளுக்கு கண் 100 விழுக்காடு பறிக்கப்பட்டு விட்டது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கண்ணிலே அடிபட்டு போய் படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்தை ஆளுகிற ஆம் ஆத்மி அரசு, அதனுடைய முதல்வர் மான் அவர்கள் அந்த நேற்றைக்கு படுகொலை செய்யப்பட்ட அந்த விவசாய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடும், இறந்து போனவருடைய தங்கைக்கு அரசு வேலையும் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். நான் நினைக்கிறேன், இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பீட்டு தொகை இதுவாகத்தான் இருக்க முடியும். காரணம், மோடியும் நாக்பூர் கும்பலும் நினைத்துக் கொண்டிருக்கிறது, நாம் இப்படியே ஏமாற்றி விடலாம், ராமர் கோயிலை காட்டியே ஏமாற்றி விடலாம். தமிழ்நாட்டிலே இருந்தெல்லாம் ராமர் கோயிலுக்கு இலவசமாக அழைப்பு விடுக்கப்பட்டு இன்றைக்கு தொடர் வண்டிகளிலே சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், வரலாறு திரும்பிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் விவசாயிகள் போராடுகிறார்கள். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், ஐரோப்பிய நாடாளுமன்றத்தை பிரெஞ்சு நாட்டு விவசாயிகள் முற்றுகையிட்டு போராடினார்கள். 2 நாட்களாக அர்ஜென்டினா நாட்டிலே தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவிலே கிளர்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் கனவு காண்பதை போல அது தமிழக அரசாக இருக்கலாம், எந்த மாநில அரசாக இருக்கலாம், விவசாயிகளை ஏமாற்றி விடலாம், இவர்கள் இப்படியே இருப்பார்கள் என்றால் அது அப்படி அல்ல என்பதை டெல்லியிலே இன்றைக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற விவசாயிகள் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் தமிழக முதல்வரும் கூட இந்த போராட்டத்தை மிகவும் ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் ஜனநாயகத்திலே 100 விழுக்காடு நம்பிக்கை இழந்ததனுடைய விளை, அனைத்து சட்டங்களையும் முறியடித்து தேர்தல் பாண்டிலே கொள்ளையடித்தார்கள். உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அமர்வு 4 திருத்தங்களையும் ரத்து செய்ததோடு வாங்கிய பணத்திற்கு கணக்கு கேட்டது. இது ஒரு பக்கம் பணக்கொள்ளை. இன்னொரு பக்கம் சண்டிகர் தேர்தலை நடத்துகிற போது திட்டமிட்டு 33 வாக்கிலே 8 வாக்குகளை உலகம் தெரிய செல்லாததாக்கி வெற்றி பெற்ற வேட்பாளரை தோற்றவராகவும் தோற்றவரை வெற்றி பெற்றவரும் அறிவித்தார்கள். நல்ல வேளை, இந்த ஜனநாயகத்தின் கடைசி மூச்சு நீதிமன்றத்துக்குள்ளேதான் இருக்கிறது, அடுத்தது மக்களிடத்திலே இருக்கிறது. நீதிமன்றம் அரிதினும் அரிதான வழக்காக இந்த வழக்கை எடுத்து ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அறையிலே வாக்குகள் எண்ணப்பட்டு தோற்று போனவர் என்று சொன்ன ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்று சண்டிகர் மேயராகி இருக்கிறார். சண்டிகர் என்பது ஒரு யூனியன் டெரிட்டரி, அதனுடைய மேயராக வருவது ஏறக்குறைய முதல்வருக்கு ஒப்பான பதவி. இப்படித்தான் இவர்களுடைய நாடகம் என்பது இன்றைக்கு ஒரு பக்கம்
நீதிமன்றத்தாலே அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் போராடுகிற உழைக்கிற விவசாயிகள் மட்டும் அல்ல, விவசாய தொழிலாளர்களும் அதில் சரிசமமாக இணைந்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய சங்கம், அதனுடைய தலைவர் அதிலே இணைந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தை இன்னும் அதிகரிப்பதோடு கூலியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதிலே வைத்திருக்கிறார்கள். எனவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, மோடி அரசாங்கம் 2024ஆம் ஆண்டு தேர்தலை 2 வழிகளிலே அணுகலாம் என்று முடிவு செய்திருப்பதாக இன்றைக்கு அனைவராலும் பேசப்படுகிறது. ஒன்று, இந்த ராமர் கோயில் பித்தலாட்டத்தை வெளிக்கொண்டு வந்து மக்களை ஏமாற்றுவது. இன்னொன்று, தேர்தல் எந்திரத்திலேயே தில்லுமுள்ளுகளை செய்து விடலாம் என்று நம்பிவிட்டதாகத்தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அனைத்தையும் கடந்து இந்த நாட்டிற்கு உணவளிக்கிற உழவர் பெருமக்கள் இன்றைக்கு நாட்டின் தலைநகரை நோக்கி, தேசிய தலைநகரிலே நாங்கள் நுழைவோம், எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற உத்வேகத்தோடு வருகிறார்கள். உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. எதிரி நாட்டு படை வந்த போது எப்படி சாலைகள் வெட்டப்பட்டு இருக்குமோ, எப்படி கம்பிகள் அடிக்கப்பட்டிருக்குமோ, எப்படி தடைகள் வைக்கப்பட்டு இருக்குமோ, அதே அளவுக்கு உள்நாட்டினுடைய குடிமக்கள், உழவர் பெருமக்கள், ஒரு அன்னதாதாக்கள் என்று இவர்களால் சொல்லப்படுகிற அந்த உழவர் பெருமக்களை நாட்டின் எதிரியை போல பாவித்து நடத்தினார்கள். நேற்றைக்கு வரைக்கும் ஹரியானா அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போராடுகிற விவசாயிகள் மீது பிரயோகிப்போம் என்று அறிவித்திருந்தது. கிளர்ந்தெழுந்த விவசாயிகளின் கோப கனலை கண்டு அஞ்சி இன்றைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் என்பது ஏதோ பொருளாதார ஆதாயங்களுக்காக, இந்த நாட்டில் 70 ஆண்டு காலம் உழைத்து கொடுத்த விவசாயிகளுக்கு சாமிநாதன் குழு முதலீட்டு செலவோடு 50 விழுக்காட்டை சேர்த்து பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெறுகிற மாபெரும் தன்மானமிக்க போராட்டம் என்று நாங்கள் பதிவு செய்கின்றோம். சுவாமிநாதனுடைய அந்த ஆணையம் அது கொடுத்த இதை சொல்லிங்க, அது வந்து 2006லேயே வந்து வழங்கப்பட்டுருச்சுல, அதை வந்து 8 ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசும் தானே வந்து அதை வந்து இப்போ இது பண்ணாமல் இருந்தது. அப்போ பாஜக அரசை மட்டும் நம் குற்றம் சாட்டுவது வந்து சரியா இருக்குமா? நீங்கள் கேட்பது சரியானது. விவசாயிகளை பொறுத்தவரை அது காங்கிரஸ் அரசா பாரதிய ஜனதா கட்சி அரசா என்பதெல்லாம் கவலை இல்லை. நாங்கள் கட்சி அரசியலுக்குள் நின்று பேசவில்லை. சாமிநாதன் குழுவை போட்டதே காங்கிரஸ் ஆட்சிதான். ஆனால் அந்த குழு அறிக்கை வந்த பிறகு அதை காலத்தாழ்வு செய்தது காங்கிரஸ் கட்சியும் செய்த தவறுதான். அது யாருக்கும் மாறுபாடில்லை. நாம் கேட்பதெல்லாம் காங்கிரஸ் செய்யாததை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லித்தானே இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இவர்கள் இன்னும் தெளிவாக சொன்னது 2014ஆம் ஆண்டு தற்போது இருக்கிற விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குகிறேன் என்று சொன்னார்கள். சாமிநாதன் குழுவின் பரிந்துரையை ஏற்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகள் ஏமாந்தவர்கள் என்று கருதி அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது பணம் கொடுக்கப்படுகிறது என்று கூட சொன்னார்கள். பிறகு இறுக்கி விவசாயிகள் இல்லை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று சொன்னவுடன் பிறகு சொன்னார்கள் பாரதிய ஜனதா அரசின் அமைச்சர்கள், சாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரைப்படி எல்லாம் விலை கொடுக்க முடியாது, அரசுக்கு அது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். எனவே காங்கிரஸ் அரசாங்கத்தால் போடப்பட்ட குழு, இன்னும் சொன்னால் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இவர்கள் எதற்காக சாமிநாதனுக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்தார்கள்? அவர் என்ன செய்தார்? விவசாயத்துறையிலே பல மாற்றங்களை செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட பலவற்றை விவசாயிகள் அவர் மீது விமர்சனம் வைத்திருக்கிறோம் பசுமை புரட்சி தொடர்பான செய்திகளில். இருந்தாலும் அதே சாமிநாதன் சொன்ன வேளாண்மையிலே ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் தொடர்ந்து இதிலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய உற்பத்தி பொருளுக்கு C2+50 என்று சொல்லுகிற முதலீட்டு செலவோடு 50% சேர்த்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலாவை, ஒரு கொள்கையை, திட்டத்தை வகுக்கின்றார். அந்த திட்டத்தை அவர் வகுத்ததை விவசாயிகள் உயர்த்தி பிடித்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் அவருக்கு பாரத் ரத்னா கொடுத்து விட்டு
அவர் சொன்ன பரிந்துரையை மற்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது யாரை ஏமாற்றுவதற்கு? இதை நான் மட்டும் கேட்கவில்லை. சாமிநாதன் அவருடைய மகள் மதுரா சாமிநாதன் அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற அறியப்பட்ட வேளாண் பொருளியல் நிபுணர். அவர் கேட்கிறார், எனது தந்தையாருக்கு நீங்கள் பாரத் ரத்னா விருது கொடுத்தீர்கள், ஆனால் அவர் விவசாயிகளினுடைய வாழ்க்கையிலே மாற்றம் கொண்டு வருவதற்காக சொன்ன இந்த பரிந்துரையை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று கேட்டது மட்டுமல்ல, விவசாயிகள் பயங்கரவாதிகள் அல்ல, அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு சாமிநாதனுடைய மகளே சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், சாமிநாதனுக்கு பாரத் ரத்னா கொடுப்பது, விவசாயிகளின் தலைவராக இருந்த சரண் சிங்குக்கு பாரத் ரத்னா கொடுப்பதெல்லாம் இருக்கட்டும், அது செத்து போனவர்களுக்கு கொடுக்கிற சிறப்பல்ல, செத்து போனவர்கள் விட்டு சென்ற கொள்கைகள். சரண் சிங் விவசாயிகளாக இருக்கிற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்களை ஒன்றிணைத்துத்தான் அந்த ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பட்டயில் ஜாட், அதிலே முஸ்லிம்களையும் ஒருங்கிணைத்த ஒரு மாபெரும் தலைவர் முசாபர் நகரிலே ஒரு பெரிய ஒற்றுமையை கட்டி அமைத்தார். இன்றைக்கு அந்த ஒற்றுமையெல்லாம் சிதைத்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக சரண் சிங் பேரணி கூட்டணி சேர்த்துவதற்காக அவருக்கு ஒரு பாரத் ரத்னா, அவர் ஒரு விவசாய தலைவர். அங்கே முசாபர் நகரிலே திக்காயத் அவர்கள் ஒரு முழக்கத்தை எழுப்பினார், எங்களுக்கு இனிமேல் எல்லோரும் நாங்கள் ஒன்று, அல்லாவும் எங்களுடைய ராமும் ஒன்று என்ற முழக்கத்தை அவர்கள் முசாபர் நகரிலே 2021 பிளவுபட்டு போய் கொண்டிருக்கிற அந்த முஸ்லிம் சமூகத்தை ஒருங்கிணைத்து அரகர மகாதேவ் அக்பரோ அல்லாஹ் என்ற முழக்கத்தை மேடையிலே திக்காயத்தும் இஸ்லாமிய தலைவர்களும் சேர்ந்து எழுப்பினார்கள். அரகர மகாதேவ் அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கம் முசாபர் நகரிலே இருக்கிற மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றியது. நான் சொல்ல விரும்புவது, சாமிநாதன் குழுவின் பரிந்துரை என்பது சாதாரணமானதல்ல. இந்தியாவில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும், கோடிக்கணக்கான விவசாயிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கொள்கை. இதுபோல் முரணற்று ஒரு குழுவின் பரிந்துரையை இதுபோல் பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இல்லை. ரங்கராஜன் கமிட்டி அறிக்கை கரும்புக்கு வந்தது, அதை விவசாய சங்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவில் இருக்கிற அத்தனை விவசாய சங்கமும் ஒரே குரலில் சொல்லுகிறோம், சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றி. நீங்கள் கார்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடிகளை அவர்கள் கேட்காமலே, நேரடியாக நான் சொல்வது, கேட்டுத்தான் கொடுக்கிறார்கள், தேர்தல் பண்டு கொடுத்துத்தான் வாங்குகிறார்கள், வெளிப்படையாக இல்லாமல் அவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள் பல லட்சம் கோடிகளை. ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு சில லட்சம் கோடி, கோடிக்கணக்கான விவசாயிகள் இதில் விடுதலை பெறுவார்கள். விவசாயி கேட்டது 2 கோரிக்கை தான். 2019 கடனிலிருந்து விடுதலை, கட்டுப்படியான விலைக்கு சாமிநாதன் குழு பரிந்துரை. இதை கொடுக்காமல் நீங்கள் வாயிலே வடைசுட்டுக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை தீராது. எனவேதான் டெல்லியிலே விவசாயிகள் ஒரு அறுவை சிகிச்சைக்கான வைத்தியத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை இந்தியாவிலே இருக்கிற அத்தனை விவசாயிகளும் ஆதரித்து நிற்கின்றோம். இல்ல, இதிலே ஒன்றை நான் குறிப்பிட தவறிவிட்டேன். இது விவசாயிகளுடைய போராட்டமாக மட்டும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கவில்லை. 2013 டெல்லியில் விவசாயிகள் தொழிலாளர்களின் பொது மேடை என்று உருவாக்கப்பட்டு தொழிலாளருடைய கோரிக்கைக்காகவும் விவசாயிகளுடைய கோரிக்கைக்காகவும் இணைந்த போராட்டங்களை கடந்த 10 மாத காலமாக விவசாயிகளும் தொழிலாளர்களும் இணைந்து நடத்தி வருகின்றோம். எனவே இது இந்தியாவினுடைய இருபெரும் உழைக்கும் வர்க்கமான விவசாயிகளும் தொழிலாளர்களும் இணைந்து நடத்துகிற போராட்டம் என்பதையும் நாங்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறோம், இந்த அரசுக்கும் சொல்லுகிறோம். இன்னொரு இறுதியா ஒரு கேள்வி தொடர், இது வந்து உண்மையான விவசாயிகள் வேளாண் குடிமக்கள் வந்து போராடல, நிலம் வைத்திருக்கக்கூடிய இந்த எளிய விவசாயிகளை சுரண்டக்கூடிய ஆடி காரு, இந்த மாதிரி விலை உயர்ந்த கார்களை பயன்படுத்தக்கூடிய பெரு நிலக்கலார்கள்லாம் வந்து விவசாயிகளை தூண்டி இந்த தேர்தல் சமயத்தை பயன்படுத்தி கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த தரப்புல இருந்து எழுப்புறாங்க தோழர். நாங்கள் அதை கவனித்தோம்.
விவசாயிகள் ஏதோ பஞ்சை பரதேசி போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? ஆடிக்கார் விவசாயிகள் வாங்கக்கூடாதா? ஒரு விவசாயி நினைத்தால் அவன் வைத்திருக்கிற டிராக்டர் விலை என்ன, அந்த டிராக்டர் எப்படி வந்ததெல்லாம் என்று சில முட்டாள்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற பலருக்கு தெரியாது, அங்கே இருக்கிற மண் மிக கெட்டித்தன்மை வாய்ந்தது. அதை உழுவதற்கான அந்த எந்திரங்கள் மிக வலுவானதாக வைத்திருப்பதை போல ஒரு சில விவசாயிகள், இதை ஆதரிக்கின்றவர்கள், வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அது எங்குமே இருப்பார்கள். தமிழ்நாட்டிலே விவசாயிகள் போராட்டம் தொடங்கிய போது கூட பல்லாயிரக்கணக்கான ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருந்த இந்த பகுதியினுடைய பழையகோட்டை பட்டக்காரர் தான் கோவை ஜில்லா விவசாய சங்கத்தின் தலைவராக இருந்து தொடங்கி வைத்தார். அதுதான் தமிழக விவசாயிகள் சங்கமானது நாராயணசாமி நாயுடுக்கு வந்தது. எனவே விவசாயிகள் ஆடிக்கார் வைத்திருப்பதனாலேயே அவர்களுடைய போராட்டம் குற்றமுடையதாகி விடாது. ஒன்றுமே இல்லாத அரசியல்வாதிகள் எல்லாம் எத்தனையோ கார்களை வைத்துக் கொண்டு வேடிக்கை காட்டுகிற பொழுது, உழைக்கிறவர்கள் நாங்கள், நிலத்தை நாங்கள் பண்படுத்தி உழைத்து கடன்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பஞ்சாப் வீட்டு பிள்ளைகள், சீக்கிய பிள்ளைகள் கன்னடாவிலே மிக அதிகமாக வாழ்கிறார்கள். கன்னடாவினுடைய கோதுமை உற்பத்தியை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். அவருடைய பொருளாதாரம் என்பது வெளிநாட்டிலே உழைத்து கொடுக்கிற அந்த விவசாயிகளோடும் இணைந்திருப்பது இருக்கிறது. எனவே அது மட்டுமல்ல, நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், சென்ற ஆண்டு போராட்டத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். டெல்லியிலே போராட்டம் நடைபெறுகிற பொழுது குளிர்காலத்திலே அந்த டிராக்டரிலே அமைக்கப்பட்ட வீட்டிலே சூடுபடுத்தும் கருவிகளை வைத்திருந்தார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக வெப்பம் எரிக்கிற பகுதியாக டெல்லி இருக்கிறது. அங்கே குளிரூட்டிகளையும் வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இதெல்லாம் என்ன குற்றமா? சமூக விரோதிகளா விவசாயிகள்? நாங்கள் உழைக்கிறவர்கள், அனைத்தையும் பயன்படுத்துகிற உரிமை எங்களுக்கு உண்டு. எனவே ஆடிக்கார் வைத்திருப்பதனாலே நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. நாங்கள் உலகுதழிவு அளவிலே இன்றைக்கு உறவுகளை வைத்திருக்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டிலே மிகவும் வளமாக சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டங்களுக்கு உதவியும் செய்கிறார்கள். இதில் என்ன தவறு என்று கேட்கிறோம். தோழர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில் இப்போ 4 கட்ட பேச்சுவார்த்தைகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதற்கு அரசு தரப்புல என்ன சொல்லப்படுது? இந்த போராட்டம் அடுத்த கட்டமா எதை நோக்கி பயணிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரை அரசாங்கம் ஒரு கிடுக்கி பிடியிலே மாட்டி இருப்பதாக நினைக்கிறோம். இன்றைக்கு கிடைத்திருக்கிற தகவல் படி 8ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி மார்ச் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்ற தகவல்கள் அதிகாரபூர்வமாக இன்றைக்கு கசிய தொடங்கிவிட்டது. விவசாய சங்க தலைவர்களும் சொல்லுகிறார்கள், போராட்ட களத்திலே நின்று தலைமை தாங்குகிற தலைவர்கள், தேர்தல் நடைமுறை வந்துவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரிப்பதற்காகத்தான் இவர்கள் காலத்தை இழுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தையிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் விவசாயிகளின் மீது கொடூர தாக்குதலை நடத்துகிறார்கள். ஹரியானா விவசாயிகளுடைய சொத்தை பறிமுதல் செய்வதாக டிராக்டரை பறிமுதல் செய்கிறார்கள். வீடுகளுக்கு சென்று வீட்டிலே கதவிலே போஸ்டர்களை ஒட்டி விட்டார்கள். அடுத்தது NSA போடுவோம் என்று மிரட்டினார்கள். இவைகளை எல்லாம் இவர்கள் செய்வது காலத்தை இழுத்தடிப்பதற்காகத்தான். இது பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இவர்கள் எங்கு சுற்றி வந்தாலும் மீண்டும் இதே விவசாயிகள் உற்பத்தி செய்தாக வேண்டும். இவர்களோடு தான் பேசியாக வேண்டும். இந்த போராட்டம் என்பது இவர்கள் நினைத்தார்கள் 2021 இதை தள்ளி வைத்து விடலாம் என்று. மின்சார சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்னவர்கள் 2020 மின்சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து அது இன்று தேர்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக விவசாயிகளுடைய நிலத்தை பறித்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு 2013ஆம் ஆண்டு நில எடுப்பு மற்றும் மறுகுடியமர்த்தல் மறுவாழ்வு முறைப்படி கொடுக்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு விலை மட்டும் பிரச்சனை அல்ல, அவனுடைய நிலம் பறிக்கப்படுகிறது. இந்த நாடு கார்ப்பரேட் மயமாவதற்காக நிலம் தேவைப்படுகிறது. அது விவசாயிகளிடத்தில் இருக்கிறது, அதை பறிக்கிறார்கள். மின்சார சந்தை இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தை. அதிலே இந்த விவசாயிகளை அந்த கார்ப்பரேட்டுகளின் சக்கரத்திலே கட்டிவிடுவதற்கான அந்த சட்டம். இப்படி இந்த போராட்டம் என்பது சுனாமியை போல கிளர்ந்து எழுந்து கொண்டேதான் இருக்கும். காரணம், மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதாக இல்லை என்று சீனத்திலே ஒரு பழமொழி இருப்பதை போல இந்த நாட்டிலே விவசாயிகள் பிரச்சனை தீருகிற வரை, மக்கள் உணவு உண்கிற வரை
உணவு தேவை இருக்கும். உணவு தேவை இருக்கிற வரை அது உற்பத்தி செய்கிற விவசாயி தேவைப்படுகிறார். விவசாயி இருக்கிற வரை பிரச்சனைகள் இருக்கும். ஜனநாயக நாட்டில் அந்த பிரச்சனையை முறைப்படி, அறிவியல் படி பேசி தீர்த்து நடைமுறைக்கு செல்ல வேண்டுமே தவிர இப்படி ஏமாற்றிக் கொண்டே இருக்கலாம். சில கோயில்களை கட்டிவிட்டு அதிலேயே பஜனை பாடி விடலாம் என்று நினைத்தால் அங்கு இருக்கிற அவ்வளவு பேரும் பக்தர்கள். அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற 99.9 விவசாயிகள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமல்ல, மிக உறுதி வாய்ந்த பக்தர்கள் தான். இப்படி ஒரு மதவாதத்தை, மக்களை பிளவுபடுத்துவது, கோவில்களை சொல்லி இந்துக்களுக்கு ஆபத்து என்று சொல்லி எல்லாம் ஏமாற்ற பார்த்தார்கள். உண்மையான இந்துவாக இருக்கிற விவசாயிகளை சுட்டுக் கொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற இந்து குடும்பத்தின் ஒரு பகுதிதானே நேற்று இறந்த சீக்கியர் கபரான் சிங். நீ யாரை கொலை செய்திருக்கிறாய்? இன்றைக்கு கண் பறிபோய் இருப்பது யாரால்? உன்னுடைய இந்து ராணுவம் சுட்டு இந்துக்களுக்கு கண் பறிபோய் கொண்டிருக்கிறது. எனவே மக்களும் முட்டாள்கள் அல்ல, விவசாயிகளும் முட்டாள்கள் அல்ல. மத போதையை ஊட்டி இனியும் 2024 இவர்கள் தேர்தலை சந்திக்க முடியாது என்பதைத்தான் டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற விவசாயிகள் அறிவிக்கின்றார்கள். அந்த போராட்டம் எப்படியும் அதனுடைய இலக்கை நோக்கி வெற்றி பெற்றே தீரும். அது தேர்தலுக்காக நடத்தப்படுகிற போராட்டமே அல்ல. விவசாயிகளின் வாழ்வா சாவா என்கிற நிலை இந்த தாராளமயத்திற்கு பிறகு வந்துவிட்டது. உலகம் முழுவதும் விவசாயிகள் போராடுகிறார்கள். உலகம் முழுவதும் இப்பொழுது தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக உணவு உற்பத்தியிலே மிகவும் கேந்திர கண்ணியாக இருக்கிற அந்த விவசாயிகள் அங்கே அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். நாம் தொலைதூரத்திலே இருந்தாலும் உள்ளத்தால், உணர்வால், செயலால் அவற்றை ஆதரித்து தமிழ்நாட்டிலே இன்றைக்கு கருப்பு கொடியேந்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் 26ஆம் தேதி வரை நடக்கிறது. 26ஆம் தேதி ஒரு மாபெரும் கண்டன டிராக்டர் ஊர்வலம் வட இந்தியாவிலே பிரளயம் போல் வரப்போகிறது. எனவே நான் நினைக்கின்றேன், மோடி அரசுக்கு விவசாயிகளின் இந்த போராட்டம் முடிவு கட்டிவிடும் என்றுதான் ஆய்வாளர்கள் கணக்கு போடுகிறார்கள். அது நடக்கும், நடக்க வேண்டும் என்று உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நாட்டு மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் போராட்டம் அது எதை நோக்கி செல்கிறது, அரசு அதை எவ்வாறு கையாள்கிறது, அதை தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் அதை எவ்வாறு பார்க்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்கிற பல்வேறு கருத்துக்களை இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.